இன்டர்செக்ஷனலாக கிளைமேட் சேஞ்சை புரிஞ்சுக்க கொலாயடி சண்டை எனக்கு தெரிஞ்சதுலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது நம்ம சிட்டியில் இருக்கோம். நம்ம வீடுகளில் மளிகை சாமான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதா இருக்கட்டும் சரி, இல்லை நமக்கு குடிக்க தண்ணி இருக்கா வருதா கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்ட்டு பார்க்குறதா இருக்கட்டும் சரி, இல்லை கிராமத்தில் வீட்டுக்கு தேவையான விறகு தண்ணி சேமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீட்டோட அன்றாட தேவைக்கு தேவையான வளங்களை சேமிக்கிறதுங்கிறதும் அந்த பொருட்கள் இருக்கா இல்லையான்னு சரி பார்க்கறதும் காலங்காலமாக யாரோட கடமையாக இருக்குது? பெண்களோட கடமையாக தான் இருக்குது. இதை பற்றி பெண்ணியம் பேசுகிற குழுக்கள்லேயே இது வரைக்கும் பெருசாக அட்ரஸ் பண்ணப்படலை. இப்போதான் இமோஷனல் லேபர் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்ம டொமஸ்டிக் ஒர்க்கை பற்றி பேசும்போது அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளே வருது. அப்போது இந்த சூழலில் இருக்கும்போது நம்ம ஒரு வறட்சி வருது அப்படின்ட்டு எடுத்துப்போம். நம்ம இங்கே கூட 2018-19 சென்னையில் ஒரு வறட்சி வந்தப்போ நீர் பற்றாக்குறை இருந்துச்சு. இப்போ பெங்களூர்ல பெரிய நீர் தட்டுப்பாடு இருக்கு. வறட்சின்னு வரும்போது நீர் பற்றாக்குறையும் கூடவே தான் வருது. இந்த நிலையில அந்த குடும்பத்துக்கான நீர் தேவையை பாதுகாத்து வைக்கிறது யாரோட கடமையா இருக்கு? பெண்களோட கடமையா தானே நிக்குது. அப்போ அந்த வீட்டுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வர பெண்கள் பண்ணுற ஒரு தினசரி போராட்டத்தை நம்ம கொலாயடி சண்டைன்ற பேர்ல மீம் கண்டென்ட்டாகவும் காமெடி மெட்டீரியலாகவும் காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த எடுத்துக்காட்டை வச்சு பார்க்கும்போது நீர் பற்றாக்குறைன்ற ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையை பெண்ணிய கண்ணோட்டம் இல்லாமல் நம்மளால பார்க்க முடியாது.